ஹாய் காய்ஸ், எங்களுடைய வேலை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றது இல்ல. அதை தாண்டி எங்களுக்குள்ள இருக்கிற அல்டிமேட் பவரை வெளிக்கொண்டு வாரது, சூப்பர் பவரை வெளிக்கொண்டு வாரது, அண்ட் ஆல்சோ எங்களுடைய அல்டிமேட் வேர்ஷனை உருவாக்குறது. அப்படி உங்களுக்குள்ள இருக்கிற அல்டிமேட் பவரை நீங்க உணர்வீங்களா இருந்தா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஈஸியா வந்து போகும். அதுக்கு நீங்க சில உண்மைகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும், சில புரிதல்கள் உங்களுக்குள்ள இருக்கணும், சில விஷயங்களை நீங்க கத்துக்கணும். அதுல முக்கியமான 7 உண்மைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 7 facts that you can change your life. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றவங்களா இருந்தா நம்ம சேனல்ல பணத்தை பத்தியும் சக்சஸ பத்தியும் ஒரு டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிட்டு இருக்கோம். வீடியோ செக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க ருக்ஷி, இது Rich at 25. Fact number 1. You are only the responsibility of your life. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. ஏழையா பிறந்தது வேணா உங்க தப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா ஏழையா மரணிக்கிறது உங்க தப்பு தான். இன்னுமே நீங்க உங்க வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுக்கு மத்தவங்களை காரணம் காட்டிட்டு இருக்கீங்களா? இந்த செகண்ட்ல இருந்து விழித்திருங்க, முழிச்சுக்கோங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவானா மட்டும்தான் உங்களால உங்க வாழ்க்கையை மாத்த முடியும். அவங்க மேல குறை சொல்லிட்டு இருக்கிற காலம் பூராவே நீங்க அந்த இடத்திலே இருந்து நகரவே மாட்டீங்க. சோ அப்பா எனக்கு காசு சேர்த்து வைக்கல, அந்த ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணல, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, இந்த ஹெல்ப் எனக்கு கிடைச்சிருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு மத்தவங்களை காரணம் காட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் அது கெட்டதாகவே இருந்தாலும் அதுக்கு மொத்த பொறுப்பு நான் தான் அப்படிங்கிற விஷயத்த மனசுல கொண்டு வாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்படி உங்க மனசுல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதை மாற்றத்துக்கான நடவடிக்கையும் அதுக்கான சொல்யூஷனும் உங்ககிட்டதான் இருக்குன்னு உணர ஆரம்பிப்பீங்க. அப்ப உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். என்ன சொல்ல வாரேன்னா, உங்க வாழ்க்கைக்கு நீங்க தாங்க பொறுப்பு. Fact number 2. Everyone can change your life at any point of your life. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள வர வேண்டியது என்னன்னா, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும், நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உங்க வாழ்க்கைய மீட்டெடுக்க முடியும். இதுதான் அடுத்த விஷயம். Everyone can change. நீங்க இப்போ நினைக்கிறீங்களா நான் 0ல இருக்கேன், இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது? நீங்க இப்ப நினைக்கிறீங்களா நான் மைனஸ்ல இருக்கேன், இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது? இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நான் எப்படி என்னோட வாழ்க்கையை மாத்துறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கவலைப்படுறீங்களா? தயக்கமே வேணாம். உங்க வாழ்க்கைய நீங்க நினைக்கிற மாதிரியே மறுபடியும் மீட்டெடுக்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பேசிக்ஸ், பிராக்டிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Fact number 3. Quality of your life depends on quality of your thoughts. ஒரு தரமான எண்ணங்களாலதான் ஒரு தரமான வாழ்க்கையை உருவாக்க முடியும். இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு இலக்கை நோக்கி எங்களுக்கு போக்கஸா தெளிவா பயணிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமும் எங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான நம்பிக்கைகளும் தான். நாங்க அறிஞ்சோ அறியாமலோ, நாங்க வளர்க்கப்பட்ட சூழலா இருக்கட்டும், நாங்க பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எங்களுக்குள்ள அதிகமான தவறான நம்பிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கு. அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை சரியான உரமான தரமான எண்ணங்களை நீங்க மாற்றும் போது உங்க வாழ்க்கையில மிக அழகான மாற்றத்தை நீங்க கண்கூடா பாப்பீங்க. வாழ்க்கையை மாறணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை மாத்தினா சரி. Fact number 4. Mind is money. நான் மறுபடியும் அதே விஷயத்தை தான் சொல்றேன். மைண்ட் இஸ் மணி. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பைனான்சியல் அளவு எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க என்பதை வச்சா, நீங்க எவ்வளவு ஸ்கில்லோட இருக்கீங்கிறத வச்சா, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட வச்சா? இல்லவே இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பைனான்சியல் அளவு அண்ட் ஆல்சோ இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க எந்த அளவுக்கு பைனான்சியல் குரோத் ஆக போறீங்க அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற இலக்குகள், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள், உங்களுக்குள்ள இருக்கிற பர்னிங் டிசையர்ஸ். நீங்க எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறீங்களோ நீங்க அந்த அளவுக்கு தேவையான ஒரு பைனான்சியல் குரோத்தை தான் உங்க வாழ்க்கையில பாப்பீங்க.
சோ மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நான் இப்போ மைனஸ்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், நீங்க நினைச்சீங்கன்னா இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும். அதற்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க எண்ணங்களை தெளிவுபடுத்தணும், உங்க மைண்ட மாத்தணும், உங்க வாழ்க்கைக்கு தேவையான சரியான தரமான எண்ணங்களை உருவாக்கணும். ஃபேக்ட் நம்பர் 5, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். நீங்க எந்த ஒரு முயற்சி எடுக்கும் போதும் அடுத்தவங்க பற்றிய அதிகமான கருத்துக்களை உள்வாங்கி அதற்கு மதிப்பளிச்சு அந்த கருத்துக்களுக்கு நீங்க செயற்படாம, முதல்ல நீங்க எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதாக இருந்தாலும் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க. உங்களுடைய எண்ணங்களை பாருங்க, உங்களுடைய எண்ணங்களுக்கிட்ட கேளுங்க, உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த நம்புங்க. உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு உணர்வு சொல்லிட்டு இருக்கும், இதை ஸ்டார்ட் பண்ண, இந்த வழியில போ, இது உனக்கு சரியான கரெக்டான பாதையா இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த பாதைக்கு எகெயின்ஸ்ட் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சுக்கள் எதையுமே நீங்க காதுல வாங்காம உங்களுடைய உள்ளுணர்வுகளை நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்துவீங்க. That will never disappoint you. அது ஒரு நாளும் உங்களை ஏமாத்தாது. ஃபேக்ட் நம்பர் 6, கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, எல்லா விஷயத்தையுமே ஆரம்பிக்க இயலும், சில விஷயங்களை கொஞ்சம் நாளைக்கு பண்ணலும், தொடர்ச்சியா பண்ண இயலாது. தொடர்ச்சியா அந்த விஷயங்கள்ல முயற்சியை நாங்க எந்த பெனிஃபிட்டையும் பார்க்காம போட இயலாது. எந்த ஒரு அவுட்புட்டும் இல்லாம, எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாம ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செய்யறது அப்படின்னா போரிங்கா தான் இருக்கும். ஆனா எந்த ஒரு முயற்சி ஆரம்பிக்கும் போதும் அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் இதை பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம ஜஸ்ட் 1 இயருக்கு அதுல நம்பிக்கையோட முயற்சிகளை மட்டும் போட ஆரம்பிங்க. நிச்சயம் அதுக்கான பலன் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த பெனிஃபிட்ஸ் உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உங்களை வளர வைக்கிறதுக்கு. ஃபேக்ட் நம்பர் 7, ஒர்க் ஹார்ட் அன்டில் யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாங்க மைனஸ்ல இருக்கோம், தெரிஞ்சிடுச்சு, எங்க வாழ்க்கையை மாத்திக்க போறோம், எங்க எண்ணங்களை மாத்திட்டோம், ஈர்ப்பு விதி பத்தி தெரிஞ்சிடுச்சு, மணி பத்தி கற்றுக்கொண்டுட்டோம். எங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு 3 to 4 months நாங்க ட்ரை பண்ணி ஒரு 6 monthல 0ல இருந்த வாழ்க்கையை ஒரு 30 to 50% நாங்க எங்களோட வாழ்க்கையை குரோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட நாங்க ஸ்லோ டவுன் ஆகுறது. மைனஸ்ல இருந்தவங்களுக்கு 50% ஒரு பெரிய வெற்றி தானே. அப்போ எங்களுடைய முயற்சிகளை நாங்க ஸ்லோ டவுன் பண்றது, எங்களோட முயற்சிகளை நாங்க குறைக்கிறது, அப்படி பண்றது நீங்க அந்த இடத்துலயே ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் நீங்க பழைய நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ நீங்க பைனான்சியல் ரீதியில நீங்க குரோ ஆகும்போது உங்களுடைய இலக்கு எப்பவும் 100% இருக்கணும். அந்த 100% அடையும் வரைக்கும் நீங்க உங்களுடைய முயற்சிகளை தொடர்ச்சியா போட்டுட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு நிலையான உறுதியான வெற்றியை உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க நினைச்சீங்கன்னா எந்த இடத்துல இருந்து உங்க வாழ்க்கைய மீட்டெடுக்க முடியும். அதுக்கு உங்க உள்ளுணர்வுகளை நம்புங்க. உண்மையிலே மணி அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கோங்க. தொடர்ச்சியா முயற்சிகளை போடுங்க. உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் வரைக்கும் பயணிங்க. ஆல் தி பெஸ்ட் and thank you guys.